அனுதினமும் இயேசுவோடு என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஒரு மனுஷி ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த நிமிடம் வரை அவர்கள் செய்த அனைத்து பாவங்களையும் சாபங்களையும் ஆண்டவர் மன்னித்து அவர்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி அவருடைய ஆவியிலே ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுக்கிறார். அவர்கள் புதிய மனிதராய் மாறுகிறார்கள். அவருடைய சிந்தனை மாறுகிறது, அவருடைய வாழ்வு மாறுகிறது. அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மகிழ்ச்சியான வாழ்வை எதிர்நோக்குகிறார்கள். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே அவர்கள் வரும் பொழுது சில மாதங்களுக்குள்ளாக அவருடைய நினைவுகள், அவருடைய சிந்தனைகள் மறுபடியும் பாவ சிந்தனைகளாய் மாறுகிறது. அவர்கள் எந்த தவறும் இப்பொழுது செய்வதில்லை. சாட்சியெல்லாம் சொல்லிவிட்டார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாய்த்தான் வாழ்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள், வேதம் வாசிக்கிறார்கள். ஆனால் கொஞ்ச நாட்களிலே அவருடைய மனது, சிந்தனை மண்டலம் அது கரப்டாய்த்தான் இருக்கிறது. பழைய குரோதங்கள், விரோதங்கள், பகைகள், கெட்ட எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் அந்த சிந்தனையிலே கிடக்கிறது. அப்படினால் ஆவியிலே அந்த மனிதர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், ஆத்துமா இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்று பொருள். ஆத்துமா என்பது ஒரு மனிதனுடைய சிந்தனை மண்டலம். ஆத்துமாவிலே ரட்சிப்பில்லை. ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட வெளியேறப்பட்ட ரட்சிப்பை வைத்து நம்முடைய ஆத்துமாவை ரட்சிப்புக்குள் நடத்த வேண்டிய வேலை, பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதை யாக்கோபு எழுதுகிறார் தன்னுடைய நிருபத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 21வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதுமாய் இருக்கிற வசனங்களை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனை மண்டலத்தை சுத்திகரிக்கிறது, ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துகிறது. ஆகவே தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், 119ஆம் சங்கீதம் 9 மற்றும் 11வது வசனங்களிலே, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தப்படுத்துவான், உம்முடைய வசனத்தினால் தன்னை காத்துக்கொள்கிறதினால் தானே. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளை நாம் துவங்கும் பொழுதும் தேவனுடைய வார்த்தைகளை, வசனங்களை நாம் வாசித்து தியானித்து அந்த நாளை துவங்கும் பொழுது நம்முடைய சிந்தனை மண்டலம் கொஞ்சம் கொஞ்சமாய் பரிசுத்தம் அடைந்து கொண்டே வருகிறது. அருவருப்பான சிந்தனைகள் குறைய ஆரம்பித்து விடுகிறது. வேதத்தை அதிகமாய் தியானிக்கிற ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உள்ளத்திலே புதிய மனிதனாய் அந்த சிந்தனைகள் எல்லாம் பரிசுத்தமாய் மாற ஆரம்பிக்கிறது. ஆகவே தான் ஆதிகால பக்தர்களிடத்தில் கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், ஒவ்வொரு நாளும் அவருடைய பாடு மரணங்களை நாங்கள் தியானிக்கிறோம், அவருடைய வசனங்களை தினதோறும் தியானிக்கிறோம். அது எங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் எங்கள் சிந்தனைகளை காத்துக்கொள்கிறது, எங்களுடைய ஒழுக்கத்தை காத்துக்கொள்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அது உண்மையும் கூட. ஆகவே இந்த காலை வேளையிலே நம்முடைய ஆத்துமாவை ரட்சிப்புக்குள் நடத்த வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை எண்ணி ஒவ்வொரு நாளும் வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொண்டு, இந்த வசனம் சில நேரம் நம்மை திட்டும், இந்த வசனம் பல நேரம் நம்மை எச்சரிக்கும், நம்மை கடிந்து கொள்ளும். அப்பொழுது நாம் அதை அன்பாய் ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்தை கை கொள்ளும் பொழுது நம்முடைய ஆத்துமா சுத்திகரிக்கப்படுகிறது, ஆத்தும ரட்சிப்பை நாம் அடைகிறோம். ஒவ்வொரு நாளும் வசனத்தை வாசித்து தியானிப்பீர்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.